இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட போய் சொன்னது தப்புதான். ஆனா எனக்கு போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. என்னோட நிலைமை அந்த மாதிரி. ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும் மிஸ் அம்மா. ரீசன் இருக்கிறதால மட்டும் தப்பு சரியாயிடாது. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் வந்தேன் சார். ஆனா அதுக்குள்ள அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. இது புது பொய்யா? ஒருத்தங்களை நம்பும் போதுதான் அவங்க நம்மளை ஏமாத்துவாங்க. உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் உன்னை நம்பி நான் அந்த தப்பை செய்ய விரும்பல. சார், மிஸ் அம்மா சொன்னது உண்மைதான் சார். நேத்து ராத்திரி உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான் சார் வந்தாங்க. ஆனா அப்ப கேக்கும்போது ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன. இப்ப என்னடா அவ்வளவு தெளிவா சொல்ற? ஆமா, இங்க என்னதான் நடக்குது? எல்லாரும் சேர்ந்து அமர ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ மிஸ் அம்மா, நீ கூடவா? ஆக்சுவலா உன் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு தெரியுமா? அவர் பசங்களை பாத்துக்கிற பொறுப்பையே உன்கிட்ட கொடுத்தாரு. உன்னால அமரோட கண்ணை பார்த்து கூட எப்படி பொய் சொல்ல முடிஞ்சது? ஏய் மனு, இல்ல 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 இல்ல, இதுக்கு மேல பேசி பிரயோஜனமே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ டைரக்டா வீட்டுக்கே போ. நாங்க புது கேர்டேக்கரை பாத்துக்கிறோம். உன்னோட சம்பளத்தையும் உன் திங்ஸையும் யார்கிட்டயாவது நாங்க கொடுத்து அனுப்புறோம். நீ மறுபடியும் எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்க, தைரியம் கொடுக்கலான்னு தான் வந்தோம். ஆனா நீ அதுக்கு தகுதியே இல்லாதவங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.